வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காய் சத்துக்கள் மிகுந்த காயாகும். இது பல ஆபத்தான நோய்கள் வராமல் நமக்கு தடுக்கும். புற்றுநோயிலிருந்து கூட நம்மை பாதுகாக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி போதுமான நீர் சத்துக்களை தக்க வச்சு அவசியமான வேலையை நமக்கு பாதுகாக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்றதால என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, என்னென்ன நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது, வெள்ளரிக்காயினுடைய ஆற்றல் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காயை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல வழிகளை மேற்கொண்ட போதிலும் நம்ம உடல் எடை குறையல அப்படின்னா வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையாக பலன் தரக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காயில கலோரிகள் குறைவாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கு. இது உங்களுடைய பசியை தூண்டாது அப்படின்றதால அதிகப்படியான உணவுகளை உண்பதிலிருந்து நீங்கள் தடுக்கப்படலாம். அதனால நீங்கள் அதிக உணவுகளை சாப்பிட்டு உடல் எடையை வெயிட் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. ஸோ குறிப்பாக இந்த நீர் சத்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிறதால உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைய வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கணும், கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்பெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்றத ஆய்வுகள் இருந்து நம்ம அறிய முடிகிறது. இந்த வெள்ளரிக்காயை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதனால இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. எனவே சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து அவங்களுடைய உணவுகளை வெள்ளரிக்காயை அவங்க சேர்த்துக்கும் பொழுது பிளட்ல அவங்களுடைய சுகருடைய அளவெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை தடுக்கிறது இந்த வெள்ளரிக்காய். பலரும் மலச்சிக்கல் பிரச்சனை அவதியுறக்கூடும். ஸோ இதுக்காக கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக் கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்ய தேவையான வழிகளை தான் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த வகையில் நம்ம வெள்ளரிக்காயை எடுத்துக்கும் பொழுது இதில் நீர் சத்தும் நிறைஞ்சிருக்கு, அதே சமயத்தில் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்தும் நிரம்பி இருக்கிறதால இது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது சீரான உடல் இயக்கத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் வெள்ளரிக்காயை சேர்த்து வரும்போது இந்த பிரச்சனைகள் விடுபடலாம். நாளடைவில் இந்த பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். அதிகமான நீர் சத்து இந்த வெள்ளரிக்காயில் நிறைந்திருக்க கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணும். ஸோ பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது. தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றி திரியும் போது பார்த்தீங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்தை நம்ம இழக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வெள்ளரிக்காய் போன்ற அந்த பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து நம்ம கிடைக்கிறதால நம்மளுடைய உடலை நம்ம நீரேற்றமாக வைத்திருக்கலாம். நம்ம வெளியே செல்லும் போது கூட நம்ம உண்பதற்காக எடுத்து செல்ல வேண்டிய மிக உகந்த ஒரு பொருளாக அந்த வெள்ளரிக்காய் இருக்கும். ஸோ இதன் மூலமாக கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய தாகம், வறண்ட நிலையில் இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கலாம். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்க வெள்ளரிக்காயை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ வெள்ளரிக்காயில அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல பல்வேறு நோய் தொற்றுகள் இருந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய நற்பொருள்கள் நமது உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களை தடுக்கிறதுக்கான அபாயத்தையும் அந்த நோய்களை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருக்கு. ஸோ நீங்க சீசனா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களை குணப்படுத்திக்கணும் அப்படின்னாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. கண்களுக்கு ரொம்பவே உகந்தது வெள்ளரிக்காய். நாம் அதிகமாக மொபைல் ஃபோன்களையும் லேப்டாப்களையும் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ இதனால நம்மளுடைய கண்கள் முன்ன இருக்கிறத விட அதிக பாதிப்புக்கு தான் உள்ளாகும். ஸோ இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு இந்த லேப்டாப், செல்ஃபோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது கண் பார்வை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒர்க்கில் இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்க பாருங்கள். உங்களுடைய கண்களுக்கு ஓய்வு தர பாருங்கள். ஸோ அப்படியும் முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகள் இந்த வெள்ளரிக்காயை சேர்த்துக்கோங்க. அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். பளபளக்கக்கூடிய சருமத்தை நீங்கள் பெறுவதற்கு வெள்ளரிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ பெரும்பாலும் இயற்கையாகவே நமது சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் நம்ம சாப்பிட்றது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய சத்துக்கள் நமது சருமத்தை மென்மையாக வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இயற்கையாகவே நம்மளுடைய அழகை கூட்டிக் கொள்ள நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளரிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளுங்க. அது ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காயை சேர்த்துக் கொள்வதற்கு சில எளிய வழிகள்லாம் இருக்கு. நமது அன்றாட உணவுல நாம் இந்த வெள்ளரிக்காயை எளிதாக சேர்த்துக் கொள்ள முடியும். ஊறுகாய்களாக நீங்கள் பயன்படுத்தலாம், சிப்ஸ்களாக பயன்படுத்தலாம். ஸோ வெள்ளரிக்காயை நீங்கள் சேர்த்த சாலட்டாகவும் யூஸ் பண்ணலாம். வெள்ளரிக்காயை சேர்த்த சாண்ட்விட்ச், பிரியாணி போன்றவற்றில் கூட நீங்கள் வெள்ளரிக்காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்க்கலாம். ஸோ மிக எளிதான இது போன்ற வழிகளில் அந்த வெள்ளரிக்காயை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொண்டு இதனுடைய ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.